இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. மக்கள் ஒற்றுமை இங்கு அனைவரும் கொண்ட ஊடக நண்பர் அவர்களுக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாநில நிர்வாகிகள் அனைவரையும் வருகின்ற வருத்து பத்திரிகையாளருடைய சந்திப்பை நாம் இப்போது ஆலோசனை. பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் தமிழகத்தில் இந்தியாவில் நிறையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏன் மக்கள் ஒற்றுமை கழகக்கூடிய ஒரு கழகத்தை ஆரம்பிக்க நாங்கள் முடிவு செய்தோம் என்பதை நாங்கள் தெளிவாக தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நமது தமிழ்நாடு என்பது ஒரு ஒற்றுமைக்கு பேர் போன ஒரு மாநிலமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா என்பது பல வண்ணங்கள் கொண்டும் பல ஜாதி மதங்கள் பல இனங்கள் அனைத்தையும் ஒன்றுபட்ட ஒரு ஓரின சேர்க்கை நாடாக நம் நாடு இருக்கிறது. ஒன்றுபட்ட நாடாக அமைந்திருக்கிறது. ஆனால் சமீப காலமாக நம் நாட்டில் பிரிவினைகளும் மக்களுடைய உள்ளங்களில் வெறுப்புணர்வும் அதிகமாக பரவக்கூடிய இந்த சூழ்நிலையை நாம் அறிவோம். ஆகையால் நம் நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்த்தோம். நாம் பள்ளி பருவக்கூடிய நேரத்தில் பள்ளி படிக்கக்கூடிய அந்த காலத்தில் நமக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. நாம் மனித இனம் என்பதாகவும் நாம் ஒன்றுபட்டு அந்த வகுப்பு அறையில் ஒன்றாக சேர்ந்து விளையாடு உணவருந்து ஒற்றுமையாக இருந்த அந்த காலம் இருக்கிறது. அது கல்லூரி முடித்ததற்கு பின்பாக அந்த சூழ்நிலை மாறக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பார்ப்போம். இந்த வித்தியாசத்தை நம்ம களைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் என்றும் போல் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய ஒற்றுமை இருக்கிறதே, நம்முடைய ஒற்றுமை நம்முடைய மாநிலத்தை வளர்க்கும். நம்முடைய ஒற்றுமை இருக்கிறதே அது நம் தேசத்தை வளர்க்கும். எப்போது ஒற்றுமை சிதைந்து விடுமோ, பிரிவினை உண்டாகுமோ, அப்போது நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கும். நாட்டை என்ன செய்யும்? நம்ம நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதாக. இதை கருத்தில் கொண்டுதான் மக்கள் ஒற்றுமை கழகம் இருக்கக்கூடிய அந்த கழகம் நாம் என்ன நோக்கத்துக்காக சொன்னா, நாம் பல்வேறு மதங்களையும் இனங்களை கொண்டு இருந்தாலும் நாம் இந்தியர்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைவோம் என்ற அந்த கொள்கை கொண்டு நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமியன் முஸ்லீம். ஆனால் நான் என் பேர் கமல் பாஷா என்று வைத்துள்ளேன். என் பேர் கமால் பாஷா என்று வைத்தார்கள். நான் கமல் பாஷா என்று வைத்துள்ளேன். ஏனென்று சொன்னால் பேரை கொண்டோ அல்லது நான் போட்டுக்க தொப்பை கொண்டோ நான் தமிழ் இல்லை இந்தியன் இல்லை என்று ஆகிவிடாது. ஏன்னு சொன்னால் பிறப்பால் நாம் அனைவரும் தமிழர்கள் தான். இனத்தால் நாம் என்ன செய்வோம்? திராவிடர்கள். நாம் இந்தியர்கள் என்பது ஒன்று. மதங்களையும் கோட்பாடுகளையும் என்ன செஞ்சுக்கோம்? நம்ம வெளியே இருந்து என்ன செய்வோம்? ஒரு இஸ்லாத்தையோ அல்லது கிறிஸ்துவத்தையோ நாம் ஏற்றுக்கொண்டது அதே செய்வோம். தன்னுடைய மனிதனுடைய தேவைக்கு ஏற்ற போல் இருந்தாங்க. அதை நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தேவைக்கு நம்ம மதங்களை என்ன செய்வாங்க? முன்னோர்கள் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை நாம் என்ன செய்வோம்? பரம்பரையாக அதை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நமக்கு இருக்கு. நாம விரும்பக்கூடிய விஷயம் இந்த மக்கள் ஒற்றுமை கழகம் என்ன நம்ம விஷயத்தை நாம் முன்னெடுக்க போறோம்னா, முதலில் நம்ம மனித இனம் என்ற அடிப்படையில் நாம் ஒன்று சேர்ந்திருப்போம். நம்முடைய நாட்டுடைய ஒற்றுமை என்ற இந்த அழகான முகம் இருக்கிறது. நம்ம இந்தியா அப்படி சொன்னா உலக நாடு இருக்கிற இவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்துவர், இவர் சீக்கியர் பார்க்க மாட்டாங்க, இந்தியர் என்பதாக பார்ப்பாங்க. அந்த ஒற்றுமையை நாம் நம் நாட்டிற்குள்ள ஒன்று செய்யணும். அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருப்பதாக நம்ம கருதுகிறோம். அது மட்டுமல்ல, நம் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்
பல அரசியல் கட்சிகள் புதிதாக தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு புதிய கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய அந்த கருத்து, மக்களுடைய எண்ண ஓட்டங்கள், அதாவது அந்த அரசியல் கட்சிகளுக்கு பிரதிபலிப்பதான்னு சொன்னா இல்லை. அப்போது நாம் என்ன செய்யலாம்? நாம் ஒரு பிரபலம் இல்லை, நாம் ஒரு செல்வந்தர் அல்ல, மக்களின் ஒருவனாக, நான் ஒரு சாமானியனாக, ஒரு மக்களின் ஒரு மக்களாக, மக்களின் ஒருவராக, மக்களுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக மக்கள் எப்படிப்பட்ட ஆட்சியையும் எப்படிப்பட்ட ஆட்சியாளரையும் மக்கள் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக நாம் அமர வேண்டும், வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருந்தது. இந்த சிந்தனையை உறுதிப்படுத்தும் வண்ணமாக, இந்த சிந்தனைக்கு இதே போல சிந்தனை உள்ள பல்வேறு நபர்களை சந்தித்தோம். அது போன்ற ஒரு உருவானதுதான் இந்த மக்கள் ஒற்றுமை கழகம். பல்வேறு துறையில், பல்வேறு மதத்தை, பல்வேறு இனத்தை சேர்ந்த அனைவரும் சேர்ந்துதான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? மக்கள் ஒற்றுமை கழகம் ஆரம்பிச்சு. மக்கள் ஒற்றுமை கழகத்துடைய அந்த முக்கிய கொள்கைன்னு சொன்னா, பொதுச் செயலாளர் என்ன செய்யக்கூடாது? ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமை கழகம் அவருடைய தமிழராக, இந்தியராக மட்டும்தான் பார்க்கும். அவருடைய ஜாதி மதங்கள் இனங்களை கொண்டு பாகுபாடு பார்ப்பதும் அல்லது பிரிவினை செய்வதும் அல்லது அவரிடத்துல ஏற்றத்தாழ்வு பார்ப்பதும் இல்லை. சில கட்சிகள் சொல்லுவாங்க நான் தாழ்த்தப்பட்டவருக்கான கட்சி, சில பேர் சொல்லுவாங்க நான் மேல் அடக்கி உள்ளவருக்கான கட்சின்னு சொல்லுவாங்க. நாம் சொல்கிறோம் நாம் அனைவருக்கான கட்சி. ஏழைகளாக இருப்பதை விட்டு ஏழைகளை பணக்காரனாக மாற்றுவதற்காக முயற்சி செய்வோம். பணக்காரர்களை இன்னும் பணக்காரராக ஆவதற்காக முயற்சி செய்வோம். நம்ம யாருக்கும் எதிரானவங்க இல்லை. நாங்க ஏழைகளுக்கும் எதிரானவங்க இல்லை, பணக்காரங்களுக்கு எதிரானவங்க இல்லை. நாங்கள் பிஜேபிக்கும் எதிரானவங்க இல்லை. நம்ம என்ன செய்வோம்? நம்ம யாருக்கும் எதிரானவங்க இல்லை. நாம் எதிர்ப்பதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய அந்த தவறான விஷயங்களை மட்டும் நாம் எதிர்க்கிறோம். அவங்க நாட்டு மக்களுக்கு ஆதரவாக பிரதிபலி, அதாவது பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, நாட்டை முன்னேற்றக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம ஆதரிப்போம். எதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்குமோ அல்லது அது தொல்லையை கொடுக்குமோ, பிரிவினையை உண்டாக்குமோ அல்லது அவங்க வளர்ச்சியை பாதிக்குமோ, அந்த விஷயத்தை நாங்கள் எதிர்ப்பதாக இந்த மக்கள் ஒற்றுமை கழகம் முடிவு செஞ்சது. அது மட்டுமல்ல, நம்ம பல்வேறு அணிகளை உருவாக்கி இருக்கோம். நம்ம விரும்புவதுதான் ஒரே விஷயம் தான். வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி இருப்போம், ஒரு 4 பேரோ 5 பேரோ இருப்பாங்க. ஒரு டாக்டரா இருப்பாரு, இன்ஜினியரா இருப்பாரு, கலெக்டரா இருப்பாரு, போலீஸா இருப்பாரு. ஆனால் ஒரு அண்ணன் இன்னொரு அண்ணன் வந்து செய்யக்கூடாது. ஒரு டாக்டர் அண்ணன் போயிட்டு என்ன செய்யக்கூடாது? வக்கீல் அண்ணனுடைய ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து அந்த துறையை பார்க்க முடியாது. அதே போலதான் ஒரு டாக்டர் தம்பி என்ன செய்வாரு? போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டரோட பண்ணி பார்க்க முடியாது. அதே போலதான் நாங்கள் விரும்புவதை சொன்னா, பல்வேறு துறைகளை போல நாங்கள் ஒரு துறையாக எங்களுடைய மதங்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அவங்களுடைய மதங்களை அவங்க பின்பற்றுவாங்க. ஆனால் ஒரே வீட்டில், இந்தியாவில், தமிழகத்தில் நாங்கள் ஒரே சகோதராக தொப்புள் குடி உறவுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தொப்புள் குடி உறவு சொல்லவில்லை, என் உடன் பிறந்த சகோதரர்கள் தான். தமிழகத்தில் இருப்பவர்களும் இந்தியாவில் உலகம் முழுவதற்கும் மனித இனம் இருக்கிறது. அது நம்முடைய உடன் பிறந்தவர்கள் என்பதை நாம் இங்கு ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம். அப்போது ஒரே குடும்பமாக, ஒரே இனமாக, ஒரே மனித இனம் என்ற அடிப்படையில் நாம் ஒன்று சேர்ந்து மக்கள் ஒற்றுமை கழகம் என்ற அடிப்படையில் நாம் அனைத்து மக்களையும் ஒன்று இணைத்து செயல்பட நம்ம விரும்புகிறோம். நாம் பிரிவினை வேண்டாம், தீய சிந்தனைகள் வேண்டாம், நல்ல சிந்தனைகளை வளர்க்க விரும்புகிறோம். மக்கள் இடத்துல நாங்கள் அவங்க இதயத்துல குடி போக விரும்புகிறோம். மக்களுடைய உணர்வுகளை நாம் தெல்ல தெளிவாக நம்ம பிரதிபலிக்க விரும்புகிறோம். இந்த அடிப்படையில் தான் பல்வேறு 22 அணிகளை உருவாக்கியிருக்கோம். அதே போலதான் மாநில நிர்வாகத்துல நம்ம பெண்களுக்கு மட்டுமில்ல, முழு கட்சியிலும் 100% இடஒதுக்கீடு பெண்களுக்கு முதலாக மக்கள் ஒற்றுமை கழகம் வளர்ந்து, அந்த அடிப்படையில் தான் சொல்றான் மாநில பொதுச் செயலாளராக 6 பேர் நியமிக்கிறோம். அதுல 3 ஆண்களும் 3 பெண்களும் சரிசமமாக அறிஞ்சுவாங்க, அந்த பொறுப்புகளை வைப்பாங்க. அதே போல மாவட்டத்திலும், நகரத்திலும், கிளைகளிலும், ஒன்றியத்திலும் கணிச்சுவாங்க. எப்படி ஆண்கள் இருக்கிறார்களோ அதே சதவீதத்துக்கு பெண்களும் நிர்வாகிகளாக மக்கள் ஒற்றுமை கழகத்தில் இருப்பாங்க. அது அடிப்படையில பொதுச் செயலராக 3 பெண்களையும் 3 ஆண்களையும் பொதுச் செயலராக நியமிச்சிருக்கோம். அதே மட்டுமல்ல, பயாலாப்படி ஒரு பொதுச் செயலராக 3 நபர்கள் இணைஞ்ச பொழுது
ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக என்ன செய்யணும், பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும் என்பதாக நம்ம வச்சிருக்கோம். முதலாக ஒரு முயற்சியாக வச்சிருக்கோம். இதை ஒரு கட்சியுடைய பயலாக கொண்டு வந்தோம். அது மட்டும் இருக்க மாவீரன் மக்கள் படை என்பதாக வச்சிருக்கோம், ஒரு ஆண்களுக்கு செய்யறோம். அதே மாதிரி வீரம் மங்கை மக்கள் படை என்பதாக பெண்களுக்கு ஒரு மகளிர் அணின்னு சொல்லுவாங்க. நம்ம மகளிர் அணின்னு இல்லாம வீரம் மங்கை மக்கள் படை என்பதாக உருவாக்குறோம். ஏன் சொன்னா பெண்களை பாதுகாக்கிற அளவுக்கு நம்முடைய காவல்துறைய வலிமை இல்லை. எல்லா பெண்களையும் பேச முடியாது, காவல்துறை மேல குறை சொல்லல, காவல்துறையுடைய எண்ணிக்கை அவ்வளவுதான் இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது, எல்லா பெண்களையும் முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய காவல்துறைய வலிமை நம்ம இடத்துல இல்லை. அப்ப அதுக்காக தான் ஒவ்வொரு பெண்ணையும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையில் பெண்களுக்காக தற்காப்பு மற்றும் உடல் பயிற்சிகளை அவங்க செய்து தன்னை தற்காக்கக்கூடிய அந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக தற்காப்பு மற்றும் உடல் பயிற்சி அணி என்பதாக ஒரு அணியை அறிவிச்சு அதுல தற்காப்பு ஆசிரியர்களையும் உடல் பயிற்சி ஆசிரியர்களும் யோகா ஆசிரியர்களும் பல்வேறு மாநில பொருட்களும் போட்டுரும். இவங்க என்ன செய்வாங்க, தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் தன் உடற்பயிற்சிக்கான விஷயங்களும் அடிப்படை தற்காப்பு கலைகள் செய்வாங்க, தன்னை பாதுகாக்கக்கூடிய டிஃபென்ஸ் செய்து கொள்ளக்கூடிய அந்த கலைகளை செய்வாங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படையில அது ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, தொழில்நுட்ப ஊடக அணி பொதுவாக தெரியும், ஐடி அதை நினைச்சிடும். நம்முடைய கழகம் அதை முழுமையாக பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் சரிசமமாக ஒப்படைச்சிருக்கும். அதுல அதிகமாக நினைச்சுவாங்க ஐடி பெண்கள் நினைச்சுவாங்க இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல கல்வி மேம்பாட்டு மற்றும் கல்வி உதவி பாதுகாப்பு அணின்னு சொல்லி ஒரு அணி வருவாங்க. இவங்க கல்விகள் நம்ம தமிழகம் தெரியும், தமிழகம் தான் இன்னைக்கு இந்தியாவில கல்வியில முதலிடம் வகிக்கக்கூடிய அந்த நிலை இருந்து கொண்டிருக்கு. அது இன்னும் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து இன்னும் மேம்படுத்துவதற்காக, அது மட்டுமல்ல கல்வியுடைய உதவி தொகைகளை எல்லா மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கு சென்று அடையும் வண்ணம் நினைச்சுக்கோ, அது போன்ற சில திட்டங்களை நம்ம அதை வடிவமைச்சிருக்கோம். அதே போல தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு மீனவர்கள் பாதுகாப்பு சொல்லி ஒரு அணி உருவாக்கியிருக்கோம். இதுல தொழில் சம்பந்தமாக நினைச்சிருவோம். அதுக்காக இந்த தொழில் துறையில நிபுணராக இருக்கக்கூடிய சில அனுபவம் வாய்ந்தவர்களை என்ன செய்வோம், அந்த அணியில பொறுப்புல மாநில பொறுப்புல போட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா மாவட்டங்களில் எல்லா நகரிலும் சுற்றுப்பயணம் போய் அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க, அவங்க தொழிலை எப்படி வளர்ப்பது, அவங்க தொழிலுக்கான உதவி அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அரசு உதவிகளை எப்படி அடைந்து கொள்வது என்பதாக நினைச்சுவாங்க. அவங்க அந்த அணி நினைச்சுவாங்க முழுமையாக எல்லா மாவட்டங்களும் போய் நினைச்சுவாங்க வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, போதை தடுப்பு மற்றும் மறுவாழ்வல் நீ பார்த்துருக்கோம். தமிழகம் என்பது போதை கலாச்சாரம் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்துச்சு. சொல்லுவாங்க வட மாநிலத்துக்கு போனா எல்லாருக்கும் பான்பாக்கா இருக்கு, தமிழகத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி சூழ்நிலை மாறிச்சுன்னா, இன்னைக்கு தமிழகத்துல போதை பழக்கம் என்பது அதிகமாயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் நினைச்சிருக்கோம், நம்ம அரசுகளை குறை சொல்வதில்லை, மக்களை விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு வாலிபர்கள் இடத்துல செஞ்சு அது ஒரு எளிமையாக அடையக்கூடியதாக இருக்கு. அதனால என்ன செய்யறோம், மக்கள் ஒற்றுமையுடைய மக்கள் முதல் கொள்கை என்ன சொன்னா முழுமையான மதுவிலக்கு, தமிழகத்துல முழுமையான மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதாக. அது மட்டும் இல்ல, இந்த பீடி சிகரெட் குட்கா போல இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாணவர்களை தடுக்க வேண்டும் என்பதாக அதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அதே போல அடுத்த ஒரு அணி இருக்கும், சின்ன திரை பெரிய திரை சீர் அமைப்பு அணி. ஏன் சொன்னா இன்னைக்கு படங்கள்ல கீழே போட்டுறாங்க மது அருந்தது உடலை கேடு, புகைப்பிடிப்பதுக்கு உடலை கேடு போட்டாலும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நடிகர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அது மது அருந்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து என்ன செய்யறாங்க, நீங்க கீழே போட்ட டைட்டில் யாரும் பார்க்கறது இல்லை, அதை குடிக்கிறத பார்த்து நீங்க கெடக்கூடிய பிள்ளைகளோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகம். இன்னைக்கு அது ஒரு படி தாண்டி இதை எதை நோக்கி போயிட்டு இருக்கு சொன்னா, இன்னைக்கு பெண்கள் பப்புக்கு போற மாதிரியோ, பெண்கள் போய் அங்க மது அருந்த மாதிரியோ, பெண்கள் அங்க சிகரெட் அடிக்கிற மாதிரியோ ஒரு தோற்றத்தை இன்னைக்கு ஊடகங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கு. இந்த சினிமா துறையை பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்துருக்கோம், நம்ம சென்னையில சமீபமாக என்ன செய்யறோம், பல விபத்துகள் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலை பார்க்கிறோம். பல்வேறு விபத்துகளுக்கு இந்த போதை பழக்கம் தான் ஒரு காரணமாக இருக்கக்கூடியதான் பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னா, இந்த போதை பழக்கத்துக்கு எதிராக முழுமையாக நம்ம தலைவரவும் அந்த போதை தடுப்பு அணியில பல்வேறு மருத்துவர்களை என்ன செஞ்சிருக்கோம், மாநில பொறுப்புல நியமிச்சிருக்கோம். இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய பணிகளை அவங்க தனியாக என்ன செய்வாங்க, இதுக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இந்த மது பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்ம குடிக்காது அப்படின்னு சொன்னா நினைக்க முடியாது, அவங்களால தவிர்க்க முடியாது. அதனால அதுல வந்து பழகிட்டாங்க, அவங்களால விட முடியாது. அதனால
அவங்களுக்கு அதுக்கான மறுவாய்வு என்ன, எப்படி அதை விட்டு நீங்க வெளியாகணும், எப்படி நீங்க அதை போதை பழக்கத்துக்கு வெளியே சொல்லி என்ன செய்யணும். அதுக்காக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு, பல்வேறு அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, மது தடுப்பு மையங்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுல கொண்டு போய் மக்களை சேர்ப்பது, அதுக்கான வழிகாட்டுதல் செய்வது, இது போன்ற விஷயங்களை செய்வாங்க இந்த அணி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சின்ன திரைகளை பெரிய திரையில இந்த மதுவை அருந்துவது போன்ற காட்சிகள், பெண்களை என்ன செய்யும் ஆபாசமாக கடக்கிற காட்சிகளை இதுக்கு எதிராக இந்த அணி என்ன செய்யும் முழுமையாக வழக்குகள் தொடரும். அந்த அணியில வச்சிருக்கோம் அதிகமான மாநில நம்மளுடைய ஹைகோர்ட்டுடைய வழக்கறிஞர்களை நிறைய என்ன செய்வோம் இந்த அணியில பொறுப்புல போட்டிருக்கோம். இவங்க என்ன செய்வாங்க சொன்னா, இந்த மக்களுக்கு அதாவது மக்களை பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய படங்களும், மதுவை குடிப்பது போல, பெண்கள் அந்த மது அருந்தது போல இந்த காட்சிகள் எல்லாம் திரையிடும் போது என்ன செய்வாங்க, அதுக்கு எதிராக இவங்க வழக்கு போட்டு அந்த காட்சியை நீக்குவோம் வரை என்ன செய்வாங்க இந்த அணி அதுக்காக பாடப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அதே போல சுதந்திரம் மற்றும் கலாச்சார உரிமை பாதுகாப்பு. இப்போ பெண்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச சூழ்நிலை. இன்னைக்கு பெண்கள் அந்த சுதந்திரத்தை எப்படி அதை அடைந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரிஞ்சு பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய இருந்தாலும், பல்வேறு பெண்கள் செய்றாங்க அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கு. அதனால இந்த துறையை முழுமையாக பெண்களிடத்துல கொடுத்துறோம். இந்த பெண்கள் சுதந்திரம்னா என்ன, ஒரு காலம் இருந்துச்சு மாறாப்பு போடுவதற்காக போராடிய அதே பெண்கள் இன்னைக்கு மாறாப்பை கயிற்றுறது இன்னைக்கு பெருமையாக சுதந்திரமாக நினைக்கக்கூடிய இன்னைக்கு கால சூழ்நிலை மாறி போச்சு.